நாமும் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு முறை நாம் இவ்விதமாக இந்த மாலை நேரத்தில் கூடி ரோமர் 8வது அதிகாரத்தை தொடர்ச்சியாக சிந்திக்க தேவன் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ரோமர் 8வது அதிகாரத்திற்கு உங்களுடைய வேத புத்தகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். ரோமர் 8 9 நான் வாசிக்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பகுதி 9வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். நாம் தொடர்ச்சியாக இந்த ரோமர் 8வது அதிகாரத்தை நாம் சிந்தித்து வருகிறோம். இந்த ரோமர் 8வது அதிகாரத்தில் த காட் ஸ்பிரிட் அண்ட் காட் சில்ட்ரன், தேவனுடைய பிள்ளைக்குள் வாசம் செய்யக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை வெற்றி உள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வதற்கு எப்படியெல்லாம் அவர் உறுதுணையாக இருக்கிறார் என்ற ஆவிக்குரிய காரியங்களை, சத்தியங்களை இந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் சிந்தித்து வருகிறோம். இதுவரைக்கும் நாம் பார்த்த விஷயங்களை சுருக்கமாக உங்களுடைய கண்முன்பாக கொண்டு வருகிறேன். முதலாவதாக நாம் இந்த ரோமர் 8வது அதிகாரத்தினுடைய 39 வசனங்கள் இருக்கிறது. இந்த 39 வசனங்களை நாம் 5 பிரிவுகளாக பிரித்து நாம் சிந்திக்க போகிறோம் என்று சொன்னோம். இந்த அதிகாரம் முழுவதுமாக பரிசுத்த ஆவியானவரை பற்றி தான் பேசுகிறது. ஏறத்தாழ 23க்கும் அதிகமான முறை பரிசுத்த ஆவியானவரை பற்றிய ஹோலி ஸ்பிரிட் என்ற அந்த வார்த்தை தொடர்ச்சியாக இந்த அதிகாரத்தில் வருவதை நாம் சிந்தித்தோம். 5 பிரிவுகளாக நாம் அதை பிரித்தோம். என்ன? முதல் 4 வசனங்கள் த ஃப்ரீடம் ஆஃப் த ஸ்பிரிட், ஆவியானவர் நமக்கு தரக்கூடிய விடுதலை. அங்குதான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை, ரட்சிப்பினுடைய வாழ்க்கை துவங்குகிறது. முதல் 4 வசனத்துல பல விஷயங்களை நாம் சிந்தித்தோம். அடுத்ததாக 5 முதல் 16 வசனங்களில் த விக்டரி ஆஃப் த ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எப்படி வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வதற்கு அவர் உறுதுணையாக இருக்கிறார். ஆவியானவருடைய வெற்றியை குறித்து நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். அடுத்ததாக 14 முதல் 16 வசனத்துல ஆவியானவர் நமக்குள் கொடுக்கக்கூடிய சாட்சி, இல்லைங்களா? the witness of the spirit, நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் என்ன சாட்சி கொடுக்கிறார், அதை தான் நம்ம 3வது பகுதியில் சிந்திக்க போகிறோம். அடுத்ததாக 17 முதல் 27 வசனம் வரையும் the guarantee of the spirit, பரிசுத்த ஆவியானவருடைய உத்தரவாதம். நமக்கு ஒரு பெரிய கேரண்டியை பரிசுத்த ஆவியானவர் தருகிறார். என்ன உத்தரவாதத்தை தருகிறார் என்பதை பிற்பாடு சிந்திக்கலாம். கடைசியாக 28 முதல் 39 வரை த செக்யூரிட்டி ஆஃப் த ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவருடைய பாதுகாப்பு, தேவ அன்புக்குள்ளாக நாம் எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கிறோம் என்பதை நாம் கடைசி பகுதியிலே நாம் சிந்திக்க போகிறோம். இதுதான் ரோமர் 8வது அதிகாரத்தினுடைய 5 பிரிவுகளாக நாம் பிரித்து படிக்க போகிறோம் என்று சொன்னோம். இதுல நாம் ஏற்கனவே த ஃப்ரீடம் ஆஃப் த ஸ்பிரிட்டை நாம் பார்த்து முடித்து விட்டோம். அடுத்ததாக ஆவியானவர் தரக்கூடிய விடுதலை, த விக்டரி ஆஃப் த ஸ்பிரிட், அதுல 5 முதல் 13 வசனங்களை நாம் படிக்கும் பொழுது அதுல 5 சப்ஜெக்ட், 5 காரியங்களை நாம் சிந்திக்க போகிறோம் என்று சொன்னோம். என்ன? முதலாவது த ஸ்பிரிச்சுவல் மைண்ட், இல்லைங்களா? ஆவிக்குரிய சிந்தை. இந்த பரிசுத்த ஆவியானவர் தரக்கூடிய இந்த வெற்றி எங்கு துவங்குகிறது என்று சொன்னால் நம்முடைய சிந்தையிலே துவங்குகிறது. ஆவிக்குரிய சிந்தை, ஸ்பிரிச்சுவல் மைண்ட், அதை 2 வகுப்புகளாக நாம் சிந்தித்தோம். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம். அதற்கு பிறகு நம்முடைய சிந்தை எப்படி செயல்படுகிறது, நம்முடைய சிந்தையோடு கூட பரிசுத்த ஆவியானவர் ஈடுபட்டு எப்படி நம்முடைய சிந்தை வெற்றி உள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார் என்ற விஷயங்களை எல்லாம் நாம் 1வது சப்ஜெக்ட்ல நாம் 2 வகுப்புகளாக நாம் இதை சிந்தித்திருக்கிறோம். மறுபடியும் நான் அதை சொல்ல போகிறது இல்லை. இன்றைக்கு 2, 3, 4 இந்த 3 குறிப்புகளை நாம் சிந்திக்க போகிறோம். 5வது குறிப்பை நாம் விளக்கமாக, அதாவது ஸ்பிரிச்சுவல் மார்டிஃபைங், அதாவது ஆவிக்குரிய ஒடுக்குதல், இல்லையா?
ஸோ இது எல்லாத்தினுடைய ரிசல்ட் என்னன்னா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை எப்படி நாம் பரிசுத்தமாய் பேணி காக்க வேண்டும், அதற்கு ஆவியானவர் எப்படி உதவி செய்கிறார் சரீரத்தை அடக்குவதற்கு என்பதை நாம் தனியாக 5வது சப்ஜெக்டை சிந்திக்கலாம். இன்றைக்கு 2, 3, 4 இந்த 3 குறிப்புகளை மாத்திரம் நாம் சிந்திக்க போகிறோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் ரீசனிங், அதாவது ஆவிக்குரிய காரணம். நமக்குள்ளே ஒரு ஸ்பிரிச்சுவல் மைண்ட் செட் வருவதற்கு அல்லது வெற்றி உள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வதற்கு உரிய காரணத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் தெரியப்படுத்துகிறார். என்ன காரணம் பாருங்க. 9வது வசனத்தை யாராவது வாசிக்கலாம், மைக்ல வாசிங்க. 9வது வசனம், 9வது வசனம் வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. ஜெஃப்ரி அடுத்த ஸ்லைட் பாருங்க. ஸ்பிரிச்சுவல் ரீசனிங், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அடுத்தது 10, 11 வசனங்களை நாம் வாசித்தோம். இந்த வேத வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருக்கு பயன்படுத்தப்பட்ட பதங்கள் என்னென்ன பதம் பாருங்க. 9, 10, 11 இந்த 3 வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் காட். அடுத்ததாக கிறிஸ்துவின் ஆவி, த ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட். மூன்றாவதாக பவுல் என்ன பயன்படுத்துகிறார், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி, த ஸ்பிரிட் ஆஃப் who raised Jesus from dead இல்லையா. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி. ஒரு இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார், கிறிஸ்து உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று கன்க்ளூஷன்ல சொல்றார். இப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் இல்லையா. அவர் எப்படிப்பட்ட ஆவியானவர், அவர் தேவனுடைய ஆவி, அவர் கிறிஸ்துவினுடைய ஆவி. அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து வாசம் செய்யும் பொழுது ரோமர் 14:23 அதுல வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கணும், ரோமர் 14:23 பரிசுத்த ஆவியானவர் ஒரு விசுவாசிக்குள் வந்து வாசம் செய்யும் பொழுது திரியேக தேவன் அவனுக்குள் வந்து வாசம் செய்வதாக அர்த்தம். அதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னிலே அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான், அவளினில் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அந்த 14வது அதிகாரம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவரை குறித்து தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசுகிறார். அனுப்பப்பட போகிற தேற்றரவாளன். அதற்கு பிறகு சொல்லுகிறார், நான் உங்களிடத்துல வருவேன் என்று சொல்லி அந்த அதிகாரத்தினுடைய மத்திய பகுதியில வரும். கன்க்ளூஷன்ல என்ன சொல்றாருன்னா, ஒருவன் என்னிலே அன்பா இருந்தால் என் வசனத்தை கை கொண்டால் என்ன சொல்லுகிறார், அவனிலே என் பிதா அன்பா இருப்பார், நாங்கள் அவனிடத்துல வந்து வாசம் பண்ணுவோம். ஆகவே ஆவிக்குரிய விதத்துல திரியேக தேவன் அல்லது தேவன் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார் இல்லையா. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல பவுல் எழுதும் பொழுது, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்று அறியீர்களா. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணும் பொழுது என்ன நடைபெறுகிறது என்று சொன்னால், நாம் தேவனுடைய ஆலயமாக மாறுகிறோம் இல்லையா. நாம் நடமாடும் ஒரு ஆலயமாக மாறுகிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். இப்ப புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கும் பரிசுத்த ஆவியானவர் வந்து வாசம் பண்ணுவதும் இரண்டும் வித்தியாசமான அனுபவங்கள் அல்ல. இன்றைக்கு கரிஸ்மாட்டிக் குரூப் என்ன சொல்றாங்க, ரட்சிக்கப்படுவது ஒரு விஷயம், ஆனால் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வது என்பது வேறொரு காரியம் இல்லையா. ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது, ஆவியானவரை பெற்றுக்கொள்வது என்பது வேறு விதத்துல அவர்கள் வியாக்கியானம் செய்கிறார்கள். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார், ஒருவன் ரட்சிக்கப்படும் பொழுது அல்லது ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, முதல் வசனத்தில் நாம் சிந்தித்து வருகிறோம், அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார், அச்சாரமாக முத்திரையாக நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். திரியேக தேவனே வந்து வாசம் பண்ணுவதாக அதன் அர்த்தத்தை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, நாம் தேவனுடைய ஆலயமாக அங்கு மாற்றப்படுகிறோம் இல்லைங்களா. தேவனுடைய ஆலயமாக நாம் மாற்றப்படுகிறோம். அடுத்த ஸ்லைடுக்கு போலாமே. தேவனுடைய ஆலயமாக மாற்றப்படுகிறோம். இந்த பிரிவிலேஜ் தேவனுடைய ஆலயமாக மாற்றப்படுகிறோம். ஒரு விசுவாசிக்கு ஆவிக்குரிய சிந்தை வருவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், அவனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்.
ஏன் நம்முடைய மைண்ட் செட் மாறுது? ஏன் நமக்கு ஸ்பிரிச்சுவல் மைண்ட், ஏற்கனவே 5வது வசனத்தில் நாம் சிந்தித்தோம், அதற்கான காரணத்தை தான் 9வது வசனத்துல பார்க்கிறோம். ஏன் நமக்கு ஸ்பிரிச்சுவல் மைண்ட் செட், ஆவிக்குரிய சிந்தை நமக்குள்ளே உதயமாகிறது என்று சொன்னால், பவுல் என்ன சொல்லுகிறார்? ஒரு விசுவாசிக்குள் ஆவிக்குரிய சிந்தை வருவதற்கான மூல காரணம் அவனுக்குள்ளே வாசம் செய்யக்கூடிய பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணாமல் நமக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் மைண்ட் செட், ஒரு ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட் இல்லையா, மாம்சத்தை மேற்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம், சிந்தனைகள், இப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்குள்ள வராது. அப்போ நமக்கு ஸ்பிரிச்சுவல் மைண்ட் செட் வர்றதுக்கு காரணம் என்னவென்றால், ஆவியானவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார் இல்லையா. என்ன வாசிக்கிற அந்த இடத்துல? கண்ட்ரோல் நாட் பை த சின்ஃபுல் நேச்சர் பட் பை த ஸ்பிரிட் இல்லையா. ஆவியார் நமக்குள்ள வரும்பொழுது என்ன நடைபெறுகிறது என்றனா, இதுவரைக்கும் நம்முடைய மாம்சம் இல்லையா, அதாவது சின் சென்டர், அந்த செல்ஃப், நம்முடைய சரீரத்தில் வாசம் பண்ணக்கூடிய அந்த பாவ சுபாவம் தான் நம்மை ஆட்சி செய்து கொண்டிருந்தது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உள்ள வரும் பொழுது, ரட்சிக்கப்படும் பொழுது, ஒரு தேவ பிள்ளைக்குள் பரிசுத்த ஆவியானவர் வந்து வாசம் பண்ணும் பொழுது என்ன நடைபெறுகிறது? சின்ஃபுல் நேச்சர் நம்முடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்த போகிறது இல்ல, அதற்கு பதிலாக பரிசுத்த ஆவியானவர் கட்டுப்படுத்துகிறார். பாருங்க, இதுல ஒரு 3 விஷயங்களை நான் எழுதியிருக்கேன். என்னன்னா, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்துவனுடையவன் அல்ல இல்லையா. If you do not have the spirit of Christ, you do not belong to Christ. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இல்லைன்னு சொன்னா, ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆவியானவர் இல்ல அப்படின்ற ஒரு தேதி இருக்குன்னா, நான் யாரு கிடையாது? விசுவாசியே இல்ல இல்லையா. சரி, இரண்டாவதாக, கிறிஸ்துவனுடையவன் கிறிஸ்துவனுடைய ஆவியை உடையவன். நான் கிறிஸ்துவனுடையவன் சொன்னா, if you belong to Christ, you have the spirit of Christ. தேவனுடைய கிறிஸ்துவனுடைய ஆவி எனக்குள்ளே வந்திருக்கிறது. சரி, மூன்றாவது என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்துவனுடைய ஆவியை உடையவன் மாம்சத்தினாலே கட்டுப்படுத்தப்படாமல் ஆவியினாலே கட்டுப்படுத்தப்படுவான். If you have the spirit of Christ, you will not be controlled by the sinful nature but by the spirit இல்லையா. கிறிஸ்துவனுடைய ஆவி எனக்கு இல்லைன்னு சொன்னா, நான் கிறிஸ்துவனுடையவல்ல. அப்ப கிறிஸ்துவோடு எனக்கு சம்பந்தம் இருக்குன்னு சொன்னா, தேவாவியானவர் எனக்குள்ள இருக்கிறதுனால என்ன நடைபெறுகிறது? என் சின்ஃபுல் நேச்சர், இதுவரைக்கும் என் வாழ்க்கையை கட்டுப்படுத்தின மாம்சம் இல்லையா, அந்த சின்ஃபுல் நேச்சர், செல்ஃப் சென்டர்டு, அந்த பாவம் வாசம் பண்ணக்கூடிய அந்த சுயம் என்னை கட்டுப்படுத்தாமல் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாருங்க? என் வாழ்க்கையை கட்டுப்படுத்துகிறார். அப்போ ஒரு கிறிஸ்தவனுடைய பிரிவிலேஜ் என்ன? The privilege of children of God is to have the indwelling spirit to fight and subdue indwelling sin. நீங்க ரோமர் 7ஆம் அதிகாரத்தினுடைய 17-20 வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு பாருங்க. ஆதலால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசம் செய்கிற பாவமே அப்படி செய்கிறது. 20வது வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? 7ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல, அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற பாவமே அப்படி செய்கிறது. அப்போ என்னுடைய சரீரத்துல மாம்சம் அல்லது பாவம் வாசம் பண்ணுகிறது. அதே நேரத்தில் என்ன நடைபெறுகிறது? ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையினுடைய பிரிவிலேஜ் என்னன்னா, நமக்குள்ளே வாசம் செய்யும் பாவத்தை எதிர்த்து போராடி அதை அடக்குவதற்கு நமக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியை பெற்றிருப்பது தான் ஒரு தேவ பிள்ளையினுடைய பிரிவிலேஜ் இல்லைங்களா. அப்போ வெற்றி உள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வதற்கு நான் முதலாவது சிந்திச்சோம், என்ன வாசிச்சோம்? ஸ்பிரிச்சுவல் மைண்ட் செட். இந்த ஸ்பிரிச்சுவல் மைண்ட் செட் ஏன் வருது? அதற்கான ரீசன் என்னன்னா, நீங்கள் பரிசுத்த ஆவியை உடையவர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்படி வாசம் பண்ணுவார் என்று சொன்னால், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில வீழ்ச்சிகள் இருக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல, பாவம் செய்யாம இருக்கிறோமா? கண்டிப்பா பாவம் செய்யறோம், விழுந்து போகிறோம். ஆனால் அது என்னுடைய லைஃப் பேட்டர்ன் அல்ல இல்லைங்களா. அநேக நேரத்தில் நம்ம பொறாமைப்படுகிறோம், அநேக நேரத்தில் பொய் சொல்லுகிறோம், அநேக நேரத்தில் இச்சைக்குள் ஆளாகிறோம். ஆனால் அது என்னுடைய பிஹேவியர் அல்லது என்னுடைய பேட்டர்ன் ஆஃப் லைஃப், என்னுடைய வாழ்க்கையினுடைய பழக்க வழக்கம் அல்ல. ஏதோ சில சமயங்களில் நடைபெறுகிறது. என்னுடைய ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு இருந்த வாழ்க்கைக்கும் ரட்சிக்கப்பட்ட பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கும் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுவதற்கான ரீசன் என்னன்னு சொன்னா, நமக்குள்ளே வாசம் பண்ணக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? நமக்குள்ளே வாசம் செய்யும் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சரீரத்தில் வாசம் பண்ணக்கூடிய மாம்ச சுபாவத்தை, பாவத்தை மேற்கொண்டு அதை வெற்றி கொள்வதற்கு தேவையான கிருபையை பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாருங்க? நமக்கு
தருகிறார் இல்லையா? அப்போ ஆவிக்குரிய காரணத்தினுடைய முடிவுரை கன்க்ளூஷன் என்ன? இந்த 9வது வசனத்தினுடைய ஸ்பிரிச்சுவல் ரீசனிங் உடைய கன்க்ளூஷன் என்ன? ஒரு மனிதன் கடந்த கால வாழ்க்கையில அவன் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் பொழுது, ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஆவியானவர் பாவம் வாசம் செய்யும் மாம்சத்தில் நமக்குள் நமது ஆவியோடு கூட தங்கி அதை மேற்கொள்ள உதவி செய்கிறார் இல்லையா? When a person come to know Christ in the past life, the Spirit dwell within us, in the flesh wherein resides, stay with our spirit and help us to overcome it இல்லையா? இதுதான் ஆவிக்குரிய காரணம் இல்லையா? அப்ப ஆவியானவர் நமக்குள்ளே வந்ததனுடைய நோக்கம் என்ன? நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பாவத்தை மேற்கொண்டு வாழ்வதற்கான கிருபையை பரிசுத்த ஆவியானவர் தருகிறார், வல்லமையை பரிசுத்த ஆவியானவர் தருகிறார். அப்போ நாம் 5வது வசனத்திலிருந்து நம்ம 8வது வசனத்து வரைக்கும் நம்ம வாசிச்சோம். என்ன வாசிச்சோம்? வெற்றி உள்ள விக்டரி ஆஃப் த ஸ்பிரிட், ஆவியானவர் தரக்கூடிய அந்த வெற்றியில முதல் வருகிறது ஸ்பிரிச்சுவல் மைண்ட் செட். அதனுடைய விளக்கத்தை பார்த்தோம். ஏன் இந்த ஸ்பிரிச்சுவல் மைண்ட் செட் நமக்கு வருது? ஏன் இந்த ஆவிக்குரிய சிந்தை நமக்குள்ளே உதயமாகிறது என்று சொன்னால், அதற்குரிய காரணம் யூ ஆர் பிலாங்கிங் டு த God. நீங்கள் தேவனுக்கு உரியவர்கள். தேவன் பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய ஆவி அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவதனால இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிறது. இந்த மாற்றமே எனக்கு இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னங்க மாற்றம்? ஒரு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க ஒருத்தருக்கு இல்லையா? கொடுக்கும் பொழுது என்ன பண்ணாருன்னா ஒரு கையை தூக்கிட்டார். பாஸ்டர் சொன்னாரு, பின்னாடி கை வச்சுக்கப்பா, நான் முக்குறேன், ஃபுல்லா முங்கணும். 2வது முறை முங்கும் போது திரும்பியும் கையை தூக்கிட்டார். அப்ப கேட்டார், எதுக்கு ஒரு கையை தூக்குற? இல்லைங்க, நான் ஒருத்தனை வெட்ட வேண்டியது இருக்குது. நான் ஒருத்தர் என்ன செய்ய வேண்டியது இருக்கு? எனக்கு விரோதமா, அவன் குடும்பத்துக்கு விரோதமா பேசுற அவனை வெட்ட வேண்டியது இருக்குது. வெட்ட பிறகு இந்த கையும் தண்ணிக்குள்ள முக்கிறது. நடந்த சம்பவம். ஒருத்தருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. பாக்கெட்ல இருந்து பீடி பாக்கெட்டா வெளியே வந்தது ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது. நடந்த சம்பவம் இது. கொடுத்து முக்கிய எழுந்தாங்க, பாக்கெட்ல இருந்து பீடியா வெளியே வருது. அப்ப மாற்றமே இல்லை என் வாழ்க்கையில. ரட்சிக்கப்பட்டதற்கான எந்த விதமான அறிகுறியுமே இல்லை இல்லையா? முன்னாடி எப்படி இருந்தனோ அப்படிதான் இருக்கிறேன். முன்னாடி திருடினேன், இப்ப திருடுறேன். முன்னாடி குடிச்சேன், இப்பவும் குடிக்கிறேன். முன்னாடி என் வாழ்க்கை எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கிறேன்னு சொன்னா என்ன சொல்றாரு? நீ ஆவியானவர் உனக்குள்ளே வாசம் பண்ணுவதற்கான எந்த அறிகுறியுமே இல்லை. இப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுவார் என்று சொன்னால் 100க்கு 100 பரிபூர்ணமான கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்து பவுல் பேசவில்லை. இட்ஸ் a progress. ஆவியானவர் என்ன செய்கிறார்? ஸ்பிரிச்சுவல் மைண்ட் செட்டை மாத்திரம் கொண்டு வருவதல்ல, ஸ்பிரிச்சுவல் ரீசனிங். என்ன காரணம்? ஆவியானவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுவதனால உன் சரீரத்தில் வாசம் பண்ணக்கூடிய மாம்சத்தை, பாவத்தை எதிர்த்து போரிடுவதற்கும் வெற்றி கொள்வதற்கும் மேற்கொள்வதற்கும் தேவையான ஆற்றலை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள என்ன செய்யாருங்க? ஒவ்வொரு நாளும் அவர் கொண்டு வருகிறார் இல்லையா? சரி, இது அடுத்த குறிப்புக்கு போவோம். நேரம் இல்லை, அடுத்த குறிப்புக்கு போலாமா? அடுத்தது என்ன? ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய ஜீவன், ஸ்பிரிச்சுவல் மைண்ட் செட். அடுத்தது ஸ்பிரிச்சுவல் ரீசனிங் பார்த்தோம். அடுத்தது ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்ன? 10வது வசனத்தை வாசிக்கலாமே. 10வது வசனத்தை வாசிக்கலாங்களா? என்ன? மேலும் மரித்ததாயும் பாருங்க. அடுத்ததாக அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார்னா, 3வது குறிப்பு ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்ன சொல்கிறார்? இந்த 9வது வசனத்துல 2 கூற்றுகளை நம்ம பார்க்கிறோம். மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் 2 விஷயம், 2 கூற்றுகள் என்ன? the body is dead because of sin. சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்திருக்கும் இல்லையா? அடுத்தது என்ன சொல்றாரு? the spirit is alive because of righteousness. ஆவி நீதியின் நிமித்தம் ஜீவன் உள்ளதா இருக்கும் இல்லையா? அப்ப 2 விஷயத்தை சொல்றார். முதலாவதாக ஃபர்ஸ்ட் விஷயத்தை பார்க்கலாம். the body is dead because of sin. என்ன வாசிக்கிறோம் பாருங்க? சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்திருக்கும் இல்லையா? பாடி என்று சொல்லும்போது நம்ம ஏற்கனவே அந்த சரீரம், மாம்சம் ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய வித்தியாசமான கிரேக்க பதங்களை நாம் பார்த்தோம். சோமா, the mortal body. நமது சரீரம் மரணத்துக்குரியது இல்லையா? பாவத்தினாலே அழிவு, மரணம் நியமனம் செய்யப்பட்டுள்ளது. கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ளே வருவதால் சரீரத்துல எந்த மாற்றமும் ஏற்படுவதில்லை இல்லைங்களா? எந்த மாற்றமும் அடைவதில்லை. உள்ளான மாற்றத்தை தான் ஆவியானவர் முதலாவது ஏற்படுத்துகிறார்.
நீங்க வாசிச்சீங்கன்னா ரோமர் 6 அதிகாரம் 12 வசனத்துல இந்த சரீரத்தை பத்தி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது இந்த சரீரம் சாவுக்கேதுவான சரீரம் என்று எழுதுறார். சாவுக்கேதுவான சரீரம். அடுத்ததாக 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 1 வசனத்துல பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு, இந்த சரீரம் அழிந்து போனாலும் இது அழிந்து போகும். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 58 வசனத்துல இந்த சரீரம் அழிவுள்ளது, சாவுக்கு ஏதுவானது. அடுத்த ஸ்லைட் போங்க. சாவுக்கு ஏதுவானது இல்லையா, இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ இதுல நாம் டாக்டர் மார்டின் லாயல் ஜான் இப்படியா ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதினார். என்னன்னா, the moment we enter into this world and begin to live and also begin to die, your first breath is one of the last breath you will ever take. இல்லையா, கீழே எழுதப்பட்டிருக்கு. நாம் இந்த உலகத்துல பிரவேசித்து வாழ தொடங்கும் அதே நேரத்துல தான் மரிக்கவும் துவங்குகிறோம். இல்லையா, நீங்கள் சுவாசிக்கும் முதல் மூச்சு உங்கள் வாழ்க்கையினுடைய இறுதி மூச்சில் ஒன்றாக இருக்கலாம். அப்ப என்ன, இந்த சரீரம் எப்படிப்பட்ட சரீரம்? அழிவுக்குரிய சரீரம். ஆகவேதான் சரீரம் பாவத்தின் மித்தம் மரித்ததா இருக்கிறது. இல்லையா, இந்த சரீரம் அழிவுக்குரிய சரீரம். இந்த சரீரத்துல வேதனைகள் இருக்கிறது, இந்த சரீரத்துல பாடுகள் இருக்கிறது, கஷ்டங்கள் இருக்கிறது, வருத்தங்கள் இருக்கிறது, நோய்கள் இருக்கிறது. கடைசியாக இந்த சரீரம் என்ன செய்யும்? மரித்துத்தான் போகும். என்ன வாசிக்கிறோம்? நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கு திரும்புவாய். எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன? பாவம். ஏன் இதை நான் அழுத்தமா சொல்றேன்னு சொன்னா, ஒரு ராங் டாக்டரின் என்ன, ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு மனுஷனுக்கு என்ன கிடையாது? மரணமே கிடையாது. அப்படி ஒரு குரூப் நம்ம கோயம்புத்தூர்ல இருக்காங்க. இல்லையா, தினேஷ் சிரிக்கிறார். இல்லையா, பயங்கரமான ஆர்குமெண்ட். பிரதர், நான் ரபி கூட ஆர்குமெண்ட் பண்ண, அவர் கூட ஆர்குமெண்ட். என்ன இல்லை, ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு மனுஷனுக்கு சரீரத்தில் என்ன இருக்காதுங்க? மரணமே இருக்காது. நான் 120 கிலோமீட்டர் கார்ல ஸ்பீட்ல போனா கூட எனக்கு என்ன கிடையாது? எனக்கு மரணமே வராது. இல்லையா, ஆச்சரியம் பாருங்க எப்படி ஒரு 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 விஷயத்தை தவறாக திரித்து போதிக்கிறார்கள். ஆனா வேத புத்தகம் என்ன சொல்லுகிறது? இந்த சரீரம் அழிவுக்குரிய சரீரம் தாயா. நீ ரட்சிக்கப்பட்டதுனால உன் சரீரத்துல என்ன ஆகாது? நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், என் சரீரம் எப்படி தேவதூதன் சரீரம் மாதிரி மாறிடுமா? நோயே வராதா? கஷ்டங்களே வராதா? கண்ணீரே வராதா? பாடுகளே வராதா? இல்ல. வேத புத்தகத்துல என்ன எழுதப்பட்டிருக்கிறது? இது அழிவுக்குரிய சரீரம் தாங்க. இதுல துன்பங்கள் இருக்கிறது. பூமிக்குரிய கூடாரமாகிய இந்த சரீரம் அழிந்துதான் போகும். இல்லையா, 1 கொரிந்தியர்ல வாசிக்கிறோம், நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கே திரும்புவாய். இவை எல்லாவற்றுக்கும் மூல காரணம் நமக்குள்ளே வாசம் பண்ணக்கூடிய பாவம். பாவத்தினால இந்த சரீரம், அதுதான் வாசிச்சோம் முதல் ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல பார்த்தோம். 2 கூற்றுல ஒரு கூற்று என்ன பார்த்தோம்? இந்த சரீரம் பாவத்தின் மித்தம் மரித்ததாயிருக்கும். அதே நேரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் 2வது விஷயத்தை எழுதுறார். என்ன, உன் சரீரம் பாவத்தின் மித்தம் மரித்ததா இருக்கும். பாடுகள், துன்பம் எல்லாம் இருக்கும். ஒரு நாள்ல நீ மண்ணுக்கு தான் திரும்ப போற. ஆனா பரிசுத்தாவியானவர் உள்ள வரும்பொழுது என்ன நடக்குதுன்னு சொன்னா, 2வது ஸ்லைடுக்கு போங்களேன். என்ன, ஆவி நீதியின் மித்தம் ஜீவன் உள்ளதா இருக்கிறது. The spirit is alive because of righteousness. இல்லையா, நம்முடைய ஆவி என்ன ஆகிறது? பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது மரித்து போன நமது ஆவியை உயிர்ப்பிக்கப்படுகிறது. மீண்டும் தேவனுடன் ஏற்பட்ட பிரிவு சரி செய்யப்பட்டு ஜீவனுள்ள ஒரு உறவு, the spiritual life ரெஸ்டோர் ஆகுது. இல்லையா, இததான் ஆவியானவர் நமக்குள்ள செய்றார். இதற்கு முன்பு பாவத்தினால தேவனிடமிருந்து பிரிக்கப்பட்டிருந்தோம், தேவனுக்கு விரோதிகளாக, சத்துருக்களாக இருந்தோம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது சரீரத்துல எந்த மாற்றமும் அடையிறது இல்லை. ஆனால் நம்முடைய ஆவியை என்ன செய்யறாரு? பரிசுத்த ஆவியானவர் அங்கு உயிர்ப்பிக்கிறார். இல்லையா, உயிர்ப்பிக்கிறார். பாருங்க, இப்படி உயிர்ப்பிக்கப்படும் பொழுது கவனிக்க வேண்டிய 3 விஷயங்களை உங்களுக்கு சொல்றேன். நம்முடைய டெஸ்ட் பாயிண்ட்டுக்காக தான் சொல்றேன். என்ன, முதலாவது அலைவ் டு காட். இல்லையா, அப்படி நம்முடைய ஆவியை பரிசுத்த ஆவியானவர் உயிர்ப்பிக்கும் பொழுது என்ன நடைபெறுகிறது? தேவனோடு கூட எனக்கு ஒரு உறவு அல்லது ஜீவன் கிடைக்கிறது. தேவனுக்கும் நமக்கும் ஒரு உறவு புதுப்பிக்கப்படுகிறது, உயிர்ப்பிக்கப்படுகிறது. இது தேவனை பற்றிய மூளை அறிவு அல்ல, ஜீவனுள்ள உறவு. தேவனுடைய சத்தத்தை நான் கேட்க துவங்குகிறேன், அவருடைய விருப்பத்தை நான் அறிய துவங்குகிறேன். அவருக்கும் எனக்கும் ஒரு தகப்பன் மகன் என்ற ஒரு உறவு ஏற்படுகிறது. நீங்கள் எபேசியர் 2 அதிகாரம் 1-5 வசனங்கள், ரோமர் 5 அதிகாரம் 1-10 வசனம், 1 யோவான் 4-13 வசனம், இதெல்லாம் வாசிச்சு பாருங்களேன். 1 யோவான் 4-13 வாசிக்கலாங்களா? 1 யோவான் 4-13 சில வசனங்களை வாசிக்கலாம். வாசிங்க. 1 யோவான் 4-13. 1 John 4:13. அவர் நம்முடைய
தம்முடைய ஆவியை நமக்கு தந்தருளினதினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். இல்லையா? ரோமர் 5:1 விசுவாசத்தினால நீதிமான்கள் ஆக்கப்படும் பொழுது நாம் தேவனோடு கூட சமாதானம் பெற்றிருக்கிறோம், அவரோடு கூட ஒப்புரவாகிறோம். இல்லையா? அப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன? நம்முடைய ஆவி என்ன நீதியின் மித்தம் உயிர்ப்பிக்கப்படுகிறது என்று சொல்லும் பொழுது நாம் சிந்திக்க வேண்டிய முதல் விஷயம், அலைவ் டு காட். தேவனுக்கும் என் ஆவி ஜீவனுள்ளதா இருந்தால் எனக்கும் தேவனுக்கும் ஒரு ஜீவனுள்ள உறவு இருக்கும். இல்லையா? அவரை என்னால் புரிந்து கொள்ள முடியும், அவருடைய சித்தத்தை என்னால் உணர்ந்து கொள்ள முடியும், அவருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரு வாஞ்சை இருக்கும். இட்ஸ் நாட் இன்டெலெக்சுவல் நாலேஜ். அவருக்கும் எனக்கும் ஒரு நெருங்கிய ஒரு பந்தம், உறவு ஏற்படுகிறது. அடுத்ததாக, இரண்டாவதாக, அலைவ் டு த வேர்ட் ஆஃப் காட். இல்லையா? இரண்டாவது சைன் என்ன? அலைவ் டு த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தையோடு கூட ஒரு உயிரோட்டம் உள்ள உறவு ஏற்படுகிறது. முன்பு இந்த வேத புத்தகம் எனக்கு எப்படிப்பட்ட ஒரு புத்தகம்? ஒரு சாதாரணமான புத்தகம். இது ஒரு கிறிஸ்தவர்களுடைய வேதமா பார்த்தேன். ஆனா இன்றைக்கு இந்த வேத புத்தகத்தின் மூலமாக தேவனோடு கூட பேசுகிறார். இந்த வேத புத்தகத்தின் மூலமாக எனக்கு ஒரு இன்சைட், ஒரு வெளிச்சம் கிடைக்கிறது. சில வசனங்களை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2:14 வாசிங்க. 1 கொரிந்தியர் 2:14 வாசிங்க. ஏற்றுக்கொள்ளான். பைத்தியமா இருக்கும். முன்பு எப்படி இருந்தது? ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் தேவனுடைய ஆவிக்குரிய விஷயங்களை, இந்த வேத புத்தகத்தினுடைய மகத்துவத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவைகள் அவனுக்கு பைத்தியமா இருக்கும். அடுத்தது, அறியவும் மாட்டான். ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனுக்கு இதுக்கு அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் தேவன் நம்முடைய ஆவியை உயிர்ப்பித்திருக்கிறார். அடையாளம் என்ன? அலைவ் டு த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வசனத்தோடு கூட எனக்கு ஒரு உயிரோட்டம், ஒரு உறவு. இல்லைங்களா? தேவனுடைய வார்த்தையோடு உயிரோட்டம் உள்ள ஒரு உறவு உண்டாகிறது. தேவனுடைய வார்த்தையை நான் அறிய கற்க துவங்குகிறேன், அதிலிருந்து புரிந்து கொள்ள துவங்குகிறேன். தேவ ஆவியானவர் இந்த வேத வசனத்தின் மூலமா என்னோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். எனக்குரிய ஆகாரத்தை அவர் கொடுக்கிறார். மூன்றாவது சைன், அலைவ் டு த அதர் கிறிஸ்டியன் பை த ஸ்பிரிட் ஆஃப் காட். இல்லையா? தேவ என்ன மூன்றாவது என்ன? மற்ற நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கிறார். அப்படி சாட்சி பெற்ற தேவ பிள்ளைகளோடு கூட எனக்கு என்ன ஏற்படுகிறதுங்க? என்ன? ஒரு பந்தம், ஒரு ஐக்கியம், ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படுகிறது. இல்லையா? நான் சொல்றது புரியுதுங்களா? எபிரேயர் 10:24-25 வாசிச்சு பாருங்க. சிலர் சபை கூடுகிறவர்களை விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதீர்கள். அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்படும்படி ஒருவருக்கொருவர் நாடோறும் என்ன செய்யுங்க? புத்தி சொல்லுங்கள், ஒருவரை ஒருவர் ஏவுங்கள் என்று நிருபத்தினுடைய ஆசிரியர் எழுதுகிறார். இல்லையா? இப்ப பாருங்க, முதலாவது அலைவ் டு த காட், அடுத்தது அலைவ் டு த வேர்ட் ஆஃப் காட், அடுத்தது அலைவ் டு த சில்ட்ரன் ஆஃப் காட். தேவ பிள்ளைகளோடு கூட நமக்கு ஒரு ஐக்கியம் ஏற்படுகிறது. இல்லையா? நிறைய விஷயங்கள். அட்லீஸ்ட் இந்த 3 சைன் பரிசுத்த ஆவியானவருக்குள்ள வாசம் பண்ண என்ன செய்யணும்? என்ன யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டீங்க? என்ன செய்யணும்? கண்டிப்பா இருக்கணும். இன்னும் நிறைய விஷயங்கள் 1 யோவான்ல 11 அடையாளங்களை நம்ம பார்த்தோம், ரட்சிக்கப்பட்டதற்கான 11 அடையாளங்களை. ஆனால் இந்த இடத்துல நான் 3 விஷயங்களை தான் சொல்றேன். தேவ ஆவியானவர் என் ஆவியை உயிர்ப்பித்திருக்கிறார் என்று சொன்னால், இல்லையா, நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? தேவனுக்கும் எனக்கும் ஒரு உறவு ஏற்படுகிறது. அவரோடு கூட நான் பேச ஆரம்பிக்கிறேன். ஒரு நெருங்கிய பந்தம் ஏற்படுகிறது. அலைவ் டு காட். அது மாத்திரமல்ல, தேவ வார்த்தையோடு கூட எனக்கு உறவு ஏற்படுகிறது. தேவ பிள்ளைகளோடு கூட எனக்கு உறவு ஏற்படுகிறது. ஆகவேதான் 1 யோவான்ல வாசிக்கிறோம், உன் சகோதரன் நீ பகைத்தால் நீ யார் கிடையாது? ஒளியிலே நடக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகன் என்று யோவான் எழுதுகிறார். இல்லையா? அப்போ 3 காரியங்கள், 3 அடையாளங்கள். என்ன? என் ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது, ஸ்பிரிச்சுவல் லைஃப் எனக்குள்ள வந்திருக்கிறது, ஆவிக்குரிய ஜீவனை பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார் என்பதற்கான 3 அடையாளங்கள். ரொம்ப சிம்பிளான அடையாளங்கள். தேவனோடு கூட உறவு, வேத வார்த்தையோடு கூட ஒரு அலைவ் டு வேர்ட் ஆஃப் காட், தேவ பிள்ளைகளோடு கூட எனக்கு ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு உறவு உண்டாகிறது. இல்லையா? உறவு உண்டாகிறது. அடுத்த ஸ்லைடுக்கு போங்களேன். அடுத்ததாக, ஆவி எப்படி இந்த ஆவிக்கு நமக்கு, அதாவது நமக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃப் கிடைக்கிறது? என்ன அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் பாருங்க. அந்த 10வது வசனத்துல வாசிக்கும் பொழுது,
ஆவி நீதியின் மித்தம் ஜீவன் உள்ளதா இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள ஸ்பிரிச்சுவல் லைஃப் இல்லையா, என்னுடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறார். எப்படி உயிர்ப்பிக்கிறார்? ஆவி நீதியின் மித்தம் ஜீவன் உள்ளதா இருக்கிறது. நீதியின் மித்தம், ரைச்சஸ்னஸ், ரோமர் 5வது அதிகாரத்தை நம்ம விளக்கமா படிச்சோம்னா எப்படி கிறிஸ்துவின் நீதியின் மித்தம் நாம் உயிர்ப்பிக்கப்படுகிறோம், நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது, நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது என்பது 5ஆம் அதிகாரத்தில் விளக்கமாக பவுல் எழுதுகிறார். சில வசனத்தை மாத்திரம் நம்ம வாசிக்கலாம். வாசிச்சீங்க ரோமர் 5ஆம் அதிகாரம். ரோமர் 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்களேன், சில வசனங்களை வாசிக்கலாம். இந்த ஸ்லைட்ல இருக்கக்கூடிய வசனத்தை யாராவது வாசிங்க. ரோமர் 5:15. ஆ ஆ ஆ ம் 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 அடுத்தது 17. அல்லாமலும் ஆகையால் பாருங்க, ஒரே நீதியினாலே ஜீவனை அளிக்கும் நீதிக்கேதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. 21வது வசனத்துல, ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. இப்ப பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுடைய ஆவி எப்படி உயிர்ப்பிக்கிறார்? என்ன வாசிக்கிறோம்? ஆவி நீதியின், எந்த நீதியின் மித்தமாக? கிறிஸ்துவின் நீதியின் மித்தமாக. கிறிஸ்துவின் நீதி, அதன் மேல் வைக்கிற விசுவாசத்தினால நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யப்படுகிறது? நம்முடைய ஜீவன் உயிர்ப்பிக்கப்படுகிறது. சரி, இப்ப நான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரேன். டையிங் பாடி அண்ட் லிவிங் ஸ்பிரிட் இல்லையா, ரெண்டு கூற்ற பார்த்தோம். நம்முடைய சரீரம் பாவத்தின் மித்தமாய் மரணத்துக்கு ஏதுவானது. ஆனால் அதே நேரத்துல இந்த சரீரத்திற்குள்ளாக ஒரு பரிசுத்த ஆவியானவர்னால் நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது இல்லைங்களா? பாவம் வாசம் செய்யும் சரீரம், அழிவுக்குரிய சரீரம், நோய், வருத்தம், துன்பம், பாடுகள், பலவீனங்கள் நிறைந்த சரீரம் தான். ஆனால் அதை மேற்கொண்டு வாழ கிறிஸ்துவின் நீதியினால் பரிசுத்த ஆவியானவர் நமது ஆவியை உயிர்ப்பித்திருக்கிறார். புதிய மனிதனை நமக்குள்ளே சிருஷ்டித்திருக்கிறார். நமக்குள் நமது ஆவியுடன் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். ரோமர் 8:16, 8:26 வாசிச்சீங்கன்னா அடுத்த பகுதியில் சொல்லும் பொழுது, நாம் தேவனுடைய புத்திரர் என்ற அங்கீகாரத்தை இல்லையா, ஒரு உறுதியை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். ஆகவே மரணத்துக்கு ஏதுவான சரீரம் தான். இந்த சரீரத்துல பலகீனங்கள் இருக்கிறது தான். இந்த சரீரம் பாவம் செய்வதற்கான ஏதுக்கள் எல்லாம் இந்த சரீரத்தில் இருக்கிறது. துன்பங்கள் இருக்கிறது, நோய் இருக்கிறது, வருத்தங்கள் இருக்கிறது, கஷ்டங்கள் இருக்கிறது இல்லையா? அது மாத்திரமல்ல, மாம்சம் இந்த சரீரத்துல வாசம் பண்ணுகிறது இல்லையா? ஹியூமன்னஸ், மனித சுபாவம், வீழ்ச்சியின் சுபாவம் இந்த சரீரத்துல, இந்த மாம்சத்துல வாசம் பண்ணுகிறது. ஆனால் அதே நேரத்துல ஒரு மனிதனுக்குள் பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது கிறிஸ்துவின் நீதியின் மித்தம் நம்முடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறார். ஆகவேதான் நான் போட்டிருக்கேன், டையிங் பாடி, லிவிங் ஸ்பிரிட். மரணத்துக்கு ஏதுவான சரீரம் தான், ஆனால் ஜீவனுள்ள ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். நம்முடைய ஆவியை என்ன செய்திருக்கிறாருங்க? அவர் உயிர்ப்பித்திருக்கிறார். சரி, நம்ம அடுத்த பகுதி, அடுத்தது மூன்றாவதாக ஸ்பிரிச்சுவல் ரிசரக்ஷன் இல்லையா, ஆவிக்குரிய உயிர்த்தெழுதல். பரிசுத்த ஆவியானவர் தரக்கூடிய வெற்றியில 4வது விஷயம் ஆவிக்குரிய உயிர்த்தெழுதல். பாருங்க, 8வது வசனத்துக்கு வாங்களேன். 8ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனத்தை வாசிங்க. 8:11 இதுல இருக்கு, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். நாம் ஏற்கனவே சொன்னது போல டையிங் பாடி தான். பாவத்தினால இந்த சரீரம் ஒரு நாள்ல மண்ணுக்கு தான் திரும்ப போகுது. ஆனா அதுதான் முடிவா அப்படின்னு சொன்னா, முடிவா? விதைக்கும் பொழுது என்ன செய்யறோம்? அடக்கம் பண்ணும் பொழுது நாம் இப்போது விதைக்கிறோம் இல்லை, அப்படிதானே சொல்றோம். கலரையில் என்ன சொல்றாங்க? மறந்துடுச்சா? நாம் விதைக்கிறோம் இல்லையா? ஒரு நாளில தேவன் என்ன செய்வார்? முளைத்தெழ செய்யும்போவார் என்று சொல்றோம். இது மரணத்துக்கு ஏதுவான சரீரம் தான். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட சரீரம் மண்ணுக்கு தான் திரும்ப போகுது. பாடுகள், துன்பங்கள், நோய்கள் இருக்கக்கூடிய சரீரம் தான். ஆனால்
அது அடுத்த ஸ்டேட்மெண்ட், அடுத்த வசனத்துல என்ன சொல்றாருன்னா, ஸ்பிரிச்சுவல் ரிசரக்ஷன், பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்ட நமது சரீரத்தினுடைய இறுதி முடிவு மரணம் அல்ல, ஆனால் உயிர்த்தெழுதல். அடுத்த ஸ்லைடுக்கு போங்க. அடுத்து நாம் சாவுக்கு ஏதுவான அழிவுக்குரிய பலவீனம் உள்ள சரீரத்தில் ஆவிக்குரிய ஜீவனுடையவர்களாய் வாழ்கிறோம். நமது பாவ சரீரத்தினுடைய முடிவு அழிவும் மரணமும் மாத்திரமல்ல, உயிர்த்தெழுதல். காரணம், நம்மில் வாழுகிற ஜீவனுடைய ஆவியானவர் அவர் உயிர்த்தெழுதலின் ஆவியானவர். நம்முடைய உயிர்த்தெழுதலில் திரியேக தேவனுடைய செயல்பாடு இருக்கிறது இல்லையா? இந்த சரீரம் ஒரு நாளில உயிர்த்தெழ செய்யப்படும். ஒரு நாளிலே நமக்குள்ளே வாசம் பண்ணக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்ய போகிறார்? இந்த சரீரம் உயிர்த்தெழ செய்வதற்கான கிருபையை கொடுக்க போகிறார். பாருங்க, இந்த தேவனுடைய உயிர்த்தெழுதலை பற்றி பார்க்கும் பொழுது, அல்லது உயிர்த்தெழுதலை பற்றி பார்க்கும் பொழுது திரியேக தேவனுடைய செயல்பாடு அதுல இருக்குது. என்ன? உயிர்த்தெழுப்பும் பிதா. நாம் வாசிக்கிறோம், the resurrected father, resurrecting father, உயிர்த்தெழுந்த குமாரன். அடுத்ததாக உயிர்த்தெழக்கூடிய யாருங்க? ஆவியானவர். அப்ப உறுதி எது? ஒரு கிறிஸ்தவனின் உயிர்த்தெழுதல், நமது உயிர்த்தெழுதலின், கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் நமது உயிர்த்தெழுதலுடைய அச்சாரமாக, ஒரு மாதிரியாக காணப்படுகிறது. ஒரு நாளில இந்த சரீரம் உயிர்த்தெழுப்பப்படும். பாருங்க, இதை சொல்லும் பொழுது ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன். சில பேர் என்ன வியாக்கியானம் பண்றாங்க, சில பேர் என்ன நம்புறாங்கன்னு சொன்னா, அப்போ இந்த சரீரம் பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்து வாசம் பண்ணுகிறதுனால இந்த சரீரம் எப்படிப்பட்ட சரீரம் தெரியுங்களா? இது மகிமை உள்ள சரீரம். அதனால இதுல என்ன வரக்கூடாது? என்ன வரக்கூடாது? நோய் வரக்கூடாது, நோய் வரக்கூடாது, கஷ்டம் வரக்கூடாது, துன்பங்கள் வரக்கூடாது. அப்படி வரக்கூடாது. ஏன்? ஆவியானவர் உள்ள வாசம் பண்றாரு. தேவனுடைய ஆலயம். இந்த சரீரம் மகிமையின் சரீரம். ஆகவே இந்த சரீரத்துல பாடுகள், துன்பங்கள், கஷ்டங்கள் எதுவும் வரக்கூடாதுங்க. இந்த சரீரம் தேவனுக்குரிய சரீரம். இப்படிப்பட்ட ஒரு கான்செப்ட் சில விசுவாசிகளுக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலைமையில அவங்க என்ன செய்யறாங்க? பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு? இது மரிக்கக்கூடிய ஒரு சரீரம் தான், அழிவுக்குரிய ஒரு சரீரம் தான், மரணத்திற்கு உரிய ஒரு சரீரம் தான். ஆனால் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற கிறிஸ்துவின் ஆவியானவர், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழ செய்த ஆவியானவர் என்ன செய்வார்? ஒரு நாளில இந்த சரீரத்தை உயிர்த்தெழ செய்வார். அப்ப இந்த சரீரம் எப்படிப்பட்ட சரீரமா இருக்கும்? நமக்கு தெரியும் இல்லைங்களா? எப்படிப்பட்ட சரீரமா இருக்கும்? நம்ம அடுத்த ஸ்லைடு போங்க. எப்படிப்பட்ட சரீரமா இருக்கும்? அழிவுள்ள உயிர்த்தெழுப்பப்பட்ட சரீரம். கடைசி ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன் பாருங்க. உயிர்த்தெழுப்பப்பட்ட சரீரம் நமது மீட்கப்பட்ட ஆழ்தன்மையின் பரிபூரண கருவியாக அல்லது ஒரு வாகனமாக இருக்கும். இங்கிலீஷ்ல கரெக்டா இருக்கும். The resurrected body will be the perfect vehicle of our redeemed personality. இல்லையா? நம்ம மீட்கப்பட்ட ஆழ்த்துவம், நம்முடைய மீட்கப்பட்ட ஆவி வாசம் பண்ணுவதற்கான ஒரு பரிபூரணமான ஒரு கருவியாக, ஒரு வாகனமாக உயிர்த்தெழுப்பப்பட்ட ஒரு சரீரம் இருக்கும் இல்லையா? பாருங்க, நம்முடைய வெற்றி எங்க போய் முடியுது பாருங்க. இது பாடு உள்ள ஒரு சரீரம் தான். இந்த சரீரத்தை வச்சுக்கிட்டு நம்ம கஷ்டப்படுறோம். இந்த சரீரத்தை இதுல இருக்கக்கூடிய பாவம் நம்ம தொல்லை பண்ணுது. சில சமயத்தை விழுந்து போகிறோம். பாடுகள், துன்பங்கள், கஷ்டங்கள் இருக்கிறது. ஆனால் ஒரு நாளிலே பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்ய போகிறார்? இந்த சரீரத்தின் மேலும் பரிபூர்ணமான வெற்றி நமக்கு தரப்போகிறார். உயிர்த்தெழுப்பப்பட்ட ஒரு சரீரம், மகிமை உள்ள சரீரம் நமக்கு கிடைப்பு. பாவம் செய்ய முடியாத ஒரு சரீரம், பரிபூர்ணமான ஒரு சரீரத்தை நமக்கு என்ன செய்ய போறாரு? ஒரு நாளிலே தரப்போகிறார். ஸ்பிரிச்சுவல் ரிசரக்ஷன். அப்போ 3 விஷயங்கள் நம்ம சிந்தித்தோம். அதாவது ஸ்பிரிச்சுவல் மைண்ட் இல்லையா? ஏன் உனக்கு ஸ்பிரிச்சுவல் மைண்ட் இருக்கணும்? அடுத்ததுல ஸ்பிரிச்சுவல் ரீசன். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னு சொன்னா நீ கிறிஸ்துவனுடையவன் அல்ல. அடுத்ததா என்ன சொல்றாரு? ஸ்பிரிச்சுவல் லைஃப். நம்முடைய ஆவிக்குரிய, நம்முடைய ஜீவனை பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறார்? உயிர்ப்பித்திருக்கிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். கடைசியாக அல்டிமேட்டா நம்முடைய வாழ்க்கை எங்க போய் முடிய போகுதுன்னு சொன்னா ஸ்பிரிச்சுவல் ரிசரக்ஷன் இல்லையா? இந்த சரீரத்தை மகிமை உள்ள சரீரமாக ஒரு நாளில தேவன் என்ன செய்ய போகிறார்? மாற்ற போகிறார். ஸோ இந்த 3 விஷயங்களை தான் நம்ம 8, 9, 10, 11 இந்த 3 வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோமே, நேரம் முடிஞ்சிருச்சு இல்லையா? என்ன கன்க்ளூஷன்? த பாஸ்ட், கடந்த காலம் இல்லையா? கடந்த காலம் ஆவியானவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். எப்ப? நாம் ரட்சிக்கப்பட்ட பொழுது ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஸ்பிரிட் டுவெல்லிங், ஆவிக்குரிய ரீசன், ஸ்பிரிச்சுவல் ரீசன். அடுத்ததாக பிரசன்ட், நிகழ்காலம். ஆவி ஜீவனை பெற்றிருக்கிறது. ஸ்பிரிட் இஸ் அலைவ், அதுதான் ஆவிக்குரிய ஜீவன் என்று பார்த்தோம். அதுல 3 அடையாளங்களை நம்ம சிந்தித்தோம். கடைசியாக ஃபியூச்சர், வருங்காலம், நம்முடைய சரீரம் உயிர்த்தெழுப்பப்படும். ஸ்பிரிச்சுவல் ரீசனிங் இல்ல ரிசரக்ஷன், நம்முடைய சரீரம் உயிர்த்தெழுப்பப்பட்டு மகிமை உள்ள சரீரமாக மாறும். ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால என்ன சொல்றார்? 5வதாக
ஸ்பிரிச்சுவல் மார்டிஃபிகேஷன். ஸோ இதெல்லாம் உனக்கு ஒரு பொக்கிஷமாக, பாக்கியமாக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே இந்த ஆவியானவருடைய உதவியோடு கூட உன் சரீரத்தை நீ எப்படி மேற்கொண்டு வாழ்கிறாய் என்பதை தான் 12-13 வசனத்துல பவுல் விளக்கார். அடுத்த ஸ்டடியில நம்ம அதை சிந்திக்கலாம். ஸோ அப்போ நம்ம சிந்தித்த விஷயங்கள் விக்டரி ஆஃப் த ஸ்பிரிட் இல்லை 4 விஷயங்களை சிந்திச்சிருக்கோம். என்ன? முதலாவது ஸ்பிரிச்சுவல் மைண்ட் செட், ஸ்பிரிச்சுவல் மைண்ட். இரண்டாவதாக ஸ்பிரிச்சுவல் ரீசனிங். மூன்றாவதாக ஸ்பிரிச்சுவல் லைஃப். நான்காவதாக ஸ்பிரிச்சுவல் ரிசரக்ஷன். இல்லையா? இதெல்லாவற்றுக்கும் மூல காரணம் நமக்குள்ளே வாழக்கூடிய பரிசுத்த ஆவியானவர். இல்லையா? விக்டரி ஆஃப் த ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எவ்வளவு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான கிருபைகளை அவர் கொடுக்கிறார் என்பதை யோசிச்சு பார்ப்போம். ஸோ நமக்குள்ள இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படிவோம். இல்லையா? கடைசியா ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் சொல்லி முடிக்கிறேன். H.I. ஐன்ஸ்டைன், அதாவது மூடி மெமோரியல் சர்ச் சிகாகோ, அந்த இடத்துல ஊழியம் செய்தவர். சரி, அவர் நிறைய புக்ஸ், நிறைய கமெண்ட்ரிஸ் இருக்கு. ஒரு முறை அவர் ட்ரெயின்ல டிராவல் பண்ணும் பொழுது குறி சொல்லுகிற ஒரு பெண் அவர் பக்கத்துல வந்து அமர்ந்தான். ஐயா, நீங்க எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய கடந்த காலம், உங்களுடைய நிகழ்காலம், உங்களுடைய வருங்காலம் 3 காலத்தையும் என்னால் சொல்ல முடியும், எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ H.I. ஐன்ஸ்டைன் தன்னுடைய பாக்கெட்ல கைவிட்டு ஒரு நியூ டெஸ்டமெண்ட் எடுத்தார். நியூ டெஸ்டமெண்ட் எடுத்து இப்படி சொன்னாரு, அம்மா இந்த புத்தகத்துல என்னுடைய 3 காலங்களும் எழுதப்பட்டிருக்கு. இல்லையா? எப்படி எழுதப்பட்டிருக்குது? அந்த பெண் ரொம்ப ஆர்வமா கேட்டான். அவர் திருப்பினார், எபேசியர் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்பினார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிச்சார். இது என் கடந்த காலமா? அடுத்தது எபேசியர் 4-5 வசனத்தை வாசிச்சார். இது என்னுடைய பிரசன்ட் டென்ஸ், நிகழ்காலம். அடுத்தது எபேசியர் 6ஆம் அதிகாரத்தை வாசிச்சாரு, என்னுடைய வருங்காலம். இது எல்லாமே எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த பெண்ணு சொன்னா, தவறான நபரிடத்துல நான் வந்து விட்டேன் என்று சொல்லி அடுத்த ஸ்டேஷன்ல அவ இறங்கிட்டாலாம். அருமையானவர்களே, நம்முடைய கடந்த காலம், நம்முடைய நிகழ்காலம், நம்முடைய வருங்காலம் 3 காலங்களையும் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்கிறார். வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு அவரால் மாத்திரம்தான் நமக்கு உதவி செய்ய முடியும். அவரை நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது, இல்லையா, அவரை நம்ம டிபெண்ட் பண்ணும் பொழுது, பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, அவருக்கு செவி கொடுக்கும் பொழுது, அர்ப்பணிக்கும் பொழுது இந்த வெற்றி உள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வது சாத்தியம். தேவன் இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். ஜெபம் பண்ணலாம். பரலோக பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்றுவே இந்த அருமையான மாலை நேரத்துல, அன்றுவே சுருக்கமான இந்த நேரத்துல ரோமர் 8ஆம் அதிகாரத்தினுடைய 9, 10, 11, 3 வசனங்களை நாங்கள் சிந்திக்க எங்களுக்கு உதவி செய்தீர் ஆண்டவரே. அன்றுவே தேவ ஆவியானவர் எங்களுக்குள்ள வந்ததுனால எங்களுடைய ஆவிக்குரிய சிந்தை எங்களுக்கு வந்திருக்கிறது ஆண்டவரே. ஒரு காலகட்டத்துல எங்களுடைய சிந்தை மாம்ச சிந்தையா இருந்தது. மாம்சத்துக்குரியவைகளை நாங்கள் சிந்தித்தோம், மாம்சத்துக்குரியவைகளை பேசினோம், மாம்சத்தின் கிரியைகள் தான் எங்களுடைய வாழ்க்கையில வெளிப்பட்டது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியின் மித்தம், ஆண்டவரே, அவருடைய நீதியை பற்றுகிற விசுவாசத்தினால ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் வந்த பொழுது எங்களுடைய சிந்தை மாற்றப்பட்டிருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய காரணத்தை நாங்கள் பார்த்தோம். ஆவியானவர் எங்களுக்குள்ளே ஜீவிக்கிறதுனால இந்த மாற்றம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, எங்களுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய ஆவியோடு கூட வாசம் பண்ணுகிறார், எங்களோடு கூட பேசுகிறார், எங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே, தேவனோடு கூட உறவு ஏற்பட்டிருக்கிறது, வேத வசனத்தோடு கூட ஒரு ஜீவனுள்ள உறவு ஏற்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, தேவ பிள்ளைகளோடு கூட எங்களுக்கு ஒரு ஜீவனுள்ள ஐக்கியம் கிடைத்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த சரீரம் அழிவுக்குரிய சரீரம் தான். இதுல பாரம் சுமந்து நாங்கள் தவிக்கிறோம். அநேக நேரத்தில் இந்த சரீரத்தில் வாசம் பண்ணக்கூடிய பாவம் எங்களை மேற்கொள்கிறது, கீழே தள்ளுகிறது ஆண்டவரே. ஆனாலும் இந்த சரீரத்தில் வாசம் பண்ணக்கூடிய இந்த பாவத்தை மேற்கொண்டு வாழ்வதற்கு ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வெற்றியை தருகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த சரீரம் அழிவுக்குரிய சரீரம், அதோடு முடிந்து போகிறதில்லை ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு ஜீவனுள்ள உயிர்த்தெழுதல் இருக்கிறது ஆண்டவரே. இந்த சரீரம் மகிமை உள்ள சரீரமாக மாற்றப்படும். இந்த பாவ வல்லமையிலிருந்து பரிபூர்ணமான விடுதலை எங்களுக்கு கிடைக்க போகிறது, பரிபூர்ணமான வெற்றி கிடைக்க போகிறது ஆண்டவரே. மகிமை உள்ள ஒரு சரீரம் எங்களுக்கு கிடைத்து ஆண்டவரே, மீட்கப்பட்ட எங்களுடைய ஆழ்த்துவம் இந்த சரீரத்தில் தங்கி வாசம் செய்ய போகிறது. எங்கள் தேவனை நாங்கள் யுக யுகம் நாங்கள் மகிமையின் சரீரத்தில் இருந்து துதிக்க போகிறோம். இப்படிப்பட்ட வெற்றியை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கொடுக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கடந்த காலம், எங்கள் நிகழ்காலம், எங்களுடைய வருங்காலம் எல்லாம் ஆவியானவருடைய கரத்தில் இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கை அவருக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ தொடர்ந்து எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.